கைசி இன்னைக்கு எப்சி எப்படி போகுது நடக்கும் அப்போ இன்னைக்கு எப்சியில் என்ன காட்டுறாங்கன்னா கையில் வீட்டில் பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ தர்மலிங்கம் வடிவு வந்திருக்காங்க. அவங்க எம்பை நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. அப்போ வடிவு கேட்குறாங்க, எதுக்குங்க இப்போ ஓவர் நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பேசாமல் ரெடி, இப்போ ராஜலட்சுமி வருவா, ராஜலட்சுமி வந்தாலும் நம்ம திருந்திட்டோன்னு அவன் நம்பணும், இல்லைன்னா திருப்பி ஏதாவது குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நீங்கள் நடிங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே எம்பை நல்லவங்க மாதிரியே நடிக்கிறாங்க. எல்லாரும் சாமி வேண்டி 5 பேர் சேர்ந்து அந்த பந்தக்கால் நட்டு வைக்கிறாங்க. அந்நேரம் எழில் பக்கத்துலேயே தீபிகா நின்றுக்கிட்டே இருக்காங்க. இது எழிலோட அப்பா பார்த்துக்கிட்டே இருக்காரு. உடனே எழில கூப்பிட்டு பேசுகிறாரு. அந்த தீபிகாவை பார்க்கும்போது ஈவெண்ட் மேனேஜர் மாதிரியே தெரில, அவன் உன்னை பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னா அவருக்கும் டவுட் வருது. உடனே தீபிகா கூப்பிட்டு பேசுகிறாரு, உன் மேலே யாருக்குமே நல்ல அபிப்பிராயமே இல்லை, நீ எதுக்காக வந்து உன்னை பார்த்து ஈவெண்ட் மேனேஜர் மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் சிவசங்கரி வந்துடுறாங்க. சிவசங்கர் நினைக்கிறாங்க, நிச்சயமாக எலியில் வந்து அந்த கையில் தான் ஏற்றி விட்டுருப்பா, அதனால இவ இப்படி கேட்குறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெரிய ஏதோ போய் சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கையிலோட சொந்தக்காரங்க வந்து மூர்த்தி அன்பை பார்த்து கேட்குறாங்க, கையில் உங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கா பார்க்குறேன், நீங்கள் உடன்பிறப்பாக இருந்து கையிலுக்கு என்ன செய்றீங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு மூர்த்தி அன்பு அப்படி முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆனந்தி வந்து எழிலுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, இங்கே அந்த தீபிகா ஏதோ சொல்லி கொட்டை குழப்பிக்கிட்டே இருக்கா, அவனால் உங்கள் கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனை வரும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், அம்மா எப்படியா தீபிகாவை இந்த ஃபங்க்ஷனுக்கு வரவிடாமல் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்றைக்கான ப்ரோமோ இப்படி தான் வந்திருக்கு. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.